வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி ஹெர்மைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெர்மைட் பாலினாமியல்ஸ். த ஜெனரல் சொல்யூஷன் ஃபார் n to be even or odd. அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜென்ரல் சொல்யூஷன் ஈவன் நம்பராக இருந்தால் எப்படி இருக்கும், ஆட் நம்பராக இருந்தால் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். when n and even integer and அதாவது n வந்து ஈவன் இன்டிஜராக இருந்ததுன்னா அப்போ a0 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 whole power n/2 into n factorial divided by n/2 factorial. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 16 எடுத்துக்கிறது ஹெர்மைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் 16 எடுத்துக்கிறோம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் கண்டெய்னிங் எக்ஸ் பவர் n இஸ், அதாவது அந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் பவர் என்னோடைய வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 whole power n/2 n factorial divided by n/2 factorial into -2 whole power n/2 into n into n minus 2 up to n minus n plus 2 divided by n factorial into x power n. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த -1 -2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 into 2 2. இப்போ பவரில் இருக்கிறது நமக்கு அப்படியே வந்துடும் n/2 இன்ட்டு இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ மீதி இருக்குது n into n minus 2, இந்த ப்ளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது இந்த 2 x power n டிவைட் பை இந்த n/2 ஃபேக்டோரியல். ஏன்னா இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n/2 ஃபேக்டோரியல். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். இங்கே டிவைட் பண்ணும்போது என்ன வரும்னா n/2 மைனஸ் 2/2 போது 2/2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 நமக்கு கிடைக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2/2 போது 1 நமக்கு கிடைக்கும். பாருங்கள், 2 power n into n/2 into n/2 minus 1 up to 1 divided by n/2 factorial into x power n. இது வந்து பார்த்தீங்கன்னா n/2 factorial எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n/2 factorialக்கு ஈக்குவல். அப்போ என்ன பண்ணலாம்னா இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன கிடைக்குன்னா 2 power n into x power n. இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதலாம்னா 2x whole power n. இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர்லி the term containing x power n minus 2 is, அதாவது இப்போ x power n term நம்ம எழுதுன மாதிரியே x power n minus 2 term நம்ம எழுதும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -n into n minus 1 divided by 1 factorial into 2x whole power n minus 2. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா the term containing x power n minus 4, x power n பார்த்தாச்சு, x power n minus 2, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா x power n minus 4 is, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ அப்படின்னு பாருங்கள், n into n minus 1 into n minus 2 into n minus 3 divided by 2 factorial into 2x whole power n minus 4 and so on. இதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டேர்ம் நம்ம எழுதலாம். obviously the series terminates at the nth term, hence we have, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ nth term ஃபுல்லாகவே நம்ம ஒரு வேல்யூவாக நம்ம கண்டுபிடிச்சி ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y that is equal, இது வந்து x power n வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 2x whole power n மைனஸ் இது வந்து x power n minus 2 உடைய வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ இங்கே போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் n into n minus 1 into 2x whole power n minus 2 divided by 1 factorial ப்ளஸ் அதே மாதிரி x power n minus 4 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ n into n minus 1 into n minus 2 into n minus 3 into 2x power n minus 4 divided by 2 factorial up to எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 whole power n/2 into n factorial divided by n/2 factorial. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னுடைய வேல்யூ ஈவன் இன்டிஜராக இருந்தால் என்ன வேல்யூன்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது when n is an odd integer and, அதாவது ஆட் இன்டிஜராக இருந்ததுன்னா அப்போ a0 வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள், -1 whole power n plus 1 divided by 2 into n plus 1 factorial divided by n plus 1 divided by 2 factorial. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 18, அதாவது ஹெர்மைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம லாஸ்ட்டாக y2 வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம், அதுதான் ஈக்குவேஷன் 18. ஸோ அதுலேருந்து தான் இந்த a0 வேல்யூ நம்ம பார்த்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம எல்லாத்தோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி போடும்பொழுது பாருங்கள், இப்போ the term containing x power n வேல்யூ பாருங்கள், 2 whole power n minus 1 divided by 2 n plus 1 n plus n minus 1 n minus 3 up to 4 into 2 into x power n divided by n plus 1 divided by 2 factorial. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிவைடட் பை 2 இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது இங்கே 2ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இங்கே
2ஆல் டிவைட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே மட்டும் என்ன வரும்னா 2 பவர் n மட்டும் நம்ம கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா n+1 டிவைடட் பை 2, n-1 டிவைடட் பை 2, n-3 டிவைடட் பை 2 அப் டு 4/2ன்னு வரும். 4/2 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 கிடைக்கும். அதே மாதிரி 2/2ன்னும் போது 1 கிடைச்சிடும். இந்த x பவர் n டிவைடட் பை n+1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இது வந்து பார்த்திங்கன்னா இது n+1/2 ஃபேக்டோரியலை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ என்னென்னா இந்த வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குன்னா 2 பவர் n இன்ட்டு x பவர் n. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2x ஹோல் பவர் n. இதே மாதிரியே தான் நம்ம எல்லா டேர்மும், அதாவது x பவர் n-2, x பவர் n-4 நம்ம போன இதில் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரியே இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். பாருங்கள், அடுத்தது இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி இந்த yன்ற வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். அப்படி பார்க்கும்பொழுது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y that is equal to x whole power n minus n into n+1 divided by 1 factorial into 2x whole power n minus 2 plus up to minus 1 whole power r into n into n minus 1 n minus 3 up to n minus 2r plus 1 divided by r factorial into x power n minus 2r plus up to minus 1 whole power n plus 1 divided by 2 into n plus 1 factorial divided by n plus 1 divided by 2 factorial. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஈக்குவேஷனை நம்ம 22ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஈவன் இன்டீஜரில் நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ என்னென்னா ஈக்குவேஷன் 21. ஸோ இந்த ஈக்குவேஷன் 21ம் 22ம் ஆர் கால்டு ஹெர்மைட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n ஃபார் த n be even or odd integers respectively. அதாவது n வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இன்டீஜராக இருந்ததுன்னா இந்த 21 ஈக்குவேஷன், அதே மாதிரி odd இன்டீஜராக இருந்ததுன்னா இந்த 22 ஈக்குவேஷன் and are denoted by hn of x. அதாவது hn of x அப்படின்றது Hermite polynomial value. So hn of x that is equal summation r equals 0 to n whole minus 1 whole power r n factorial divided by r factorial n minus 2r factorial 2x power n minus 2r. அது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hermite polynomial of degree n for n being a positive integer. இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும். வேர் p that is equal n/2 n/2ஆக இருந்ததுன்னா n என்னவாக இருக்கும்னா ஈவன் நம்பராக இருக்கும். அதுவே n-1 டிவைடட் பை 2ஆக இருந்ததுன்னா அது என்னென்னா என்னுடைய வேல்யூ ஆட் வேல்யூவாக இருக்கும். we observe that hn0 that is equal, அதாவது hn0 வேல்யூ அது ஈவன் இன்டீஜராக இருக்கும் பொழுது -1 whole power n factorial divided by n/2 factorial. அதுவே hn of 0 உடைய வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அது நம்ம n உடைய வேல்யூ என்னென்னா ஆட் இன்டீஜர். From expression 23 we can write values of Hermite polynomials of different orders or even or odd. They are as follows. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ என்னுடைய வேல்யூ நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதனுடைய வேல்யூ ஈவன் ஆடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சி நம்ம போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ h0 ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ 1. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பாருங்கள். hn ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் r equal 0 to infinity இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களே அந்த ஃபார்முலா. summation r equals 0 to infinity minus 1 whole power r n factorial divided by r factorial n minus 2r factorial into 2x whole power n minus 2r. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா r உடைய வேல்யூவும் n உடைய வேல்யூ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா இந்த r உடைய வேல்யூ 0. இப்போ நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது என்னென்னா n உடைய வேல்யூவும் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே n இருக்கிறதுனால h0 of x that is equal இங்கே -1 whole power r உடைய வேல்யூ 0. ஸோ n உடைய வேல்யூ 0 நம்ம 0 factorial divided by 0 factorial. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி போட்டாலும் 0 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 0 factorial into 2x whole powerல என்ன வரும்னா என்னோட வேல்யூ 0 ஆருடைய வேல்யூ 0னும் போது நமக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ எந்த நம்பருக்கு பவரில் 0 இருந்தாலும் அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ h0 ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, அதாவது h0 ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேல்யூ 1ஆக இருக்கும் பொழுது என்ன வேல்யூ அப்படின்னு பாருங்கள். ஆருடைய வேல்யூ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 0 இங்கே கொடுத்துட்டோம். r equal 0 அப்படின்னும் பொழுது ஆருடைய வேல்யூ 0, என்னுடைய வேல்யூ 1 பொழுது h1 ஆஃப் எக்ஸ்
இந்த ஃபார்முலாவில் அதே மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 ஹோல் பவர் ஆருடைய வேல்யூ 0, என்னுடைய வேல்யூ வந்து 1 போது 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் இன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேல்யூ 1 போது 1 - 0 ஃபேக்டோரியல் 2x ஹோல் பவர் 1 - 0 நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த -1 ஹோல் பவர் 0, இந்த 1 ஃபேக்டோரியல் 2x பவரில் 1 இருக்கிறதுனால 2x நமக்கு அப்படியே வந்துடும் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவில் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x. ஏன்னா இதனுடைய வேல்யூ இதில் அதாவது -1 ஹோல் பவர் 0உடைய வேல்யூ எந்த நம்பருக்கு பவரில் 0 இருந்தாலும் அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நம்ம பார்த்தோம். ஸோ 1 இந்த 2xஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2x நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன். என்னென்னா h0 ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, h1 ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 2x. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இதே மாதிரி ஆருடைய வேல்யூ என்னோடைய வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு இந்த ஆன்சர்லாம் நமக்கு கிடைக்கும். h2 ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x² - 2. அதே மாதிரி h3 ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x³ - 12x. h4 ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16x⁴ - 48x² + 12. h5 ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32x⁵ - 160x³ + 120x. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.